வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த டிராஸ்டிங் பவுச் தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் அக்ரிலிக் wool, 3mm ஹூக், நீடில், சிசர், ஸ்டிச் மார்க்கர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து லூப். இந்த லூப்புக்குள்ளே நம்ம ஹூக்கை விடுறோம். விட்டு இந்த லூப்பை வந்து இப்படி டைட்டன் பண்ணிக்குவோம். டைட்டன் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நூலை பிடிச்சி இந்த லூப்புக்குள்ளே எடுக்கிறோம். இது ஒரு செயினா, அதே மாதிரி செகண்ட் செயின் போடுறோம், தேர்ட். இப்போ நான் 5 செயின் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 21 செயின் போடணும். ஓகேங்களா? செயின் போட்டாச்சு. இதான் வந்து ஃபவுண்டேஷன் செயின். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வந்து நான் மீடியம் சைஸ் போட போகிறேன்னு. ஸோ மீடியம் சைஸ்க்கு இந்த 21 செயின் தான் வந்து பேஸு. ஸோ இன்றைக்கி நான் அதான் போடுறேன். வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செயின்ஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. இது வந்து 21 போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 19 போட்டிங்கன்னா இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெரிய சைஸில் வந்து பவுச்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் ஆஃப் செயின்ஸை வந்து கூட்டிக்கோங்க. அவ்வளோதான் அதோட வேரியேஷன்ஸ். இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பேஸ் போட்டாச்சு. ரோ 1 ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு செயின். இந்த இருக்கிறது இதிலிருந்து நான் 2 செயின் போடுறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபுல்லாக டபுள் க்ரோஷே போட போகிறோம். இது வந்து அந்த டபுள் க்ரோஷேவுக்கு ஹைட்டு கொடுக்கறதுக்காண்டி 2 செயின் போட்டு நம்ம டபுள் க்ரோஷே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த 2 செயின் போடுறது. இப்போ நம்ம இந்த ஹூக்லேருந்து இந்த லூப்பை விட்டுருங்க. ஹூக்குள்ளே இருக்கிற லூப்பை விட்டுட்டு, தெரியுதுங்களா, 1 2 3 இந்த தேர்ட் செயினில் இப்போ நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறேன். நான் பிடிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், அதான் தேர்ட் செயின். 1 2 3 அந்த தேர்ட் செயினில் நான் இப்போது ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ நூலை வந்து ஹூக்கில் சுற்றிட்டு இந்த இதுக்குள்ளே நூலை விட்டு பிடிச்சி இழுத்து டபுள் க்ரோஷே போடுறோம். ஓகேங்களா? அதே இதில் வந்து போட்டாச்சு. எந்த செயினில் பிடிச்சிட்டு இருந்தோமோ அதுலேருந்து 2 செயின் போட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் ஸ்டிச் மார்க்கரால் மார்க் பண்ணி வச்சுருங்க. கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா செயின்லேயும் 1 டபுள் க்ரோஷே வந்து போடுறோம். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு செயின் போட்டாச்சு. இப்போ இந்த செயின்லேருந்து ஆரம்பிக்கலாம். டபுள் க்ரோஷே போடுறோம். அதே மாதிரி இப்போ நான் 1 டபுள் க்ரோஷே போடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல இதே லாஸ்ட்டு செயினில் நம்ம இன்னும் 2 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ டோட்டலாக 3 டபுள் க்ரோஷே இந்த லாஸ்ட்டு செயினில். ஆல்ரெடி 1 போட்டாச்சு. இப்போ செகண்ட் டபுள் க்ரோஷே போடுறேன். அடுத்து இப்போது தேர்டும் போடுறேன். ஒரே செயினில், அதாவது லாஸ்ட்டு செயினில். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சைடு செயின் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது வந்து டேர்னிங், இதை டேர்ன் பண்ணி இந்த சைடு கொண்டு வரணும். இந்த அதர் சைடில் நான் வந்து இப்போ ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுக்காண்டி இப்போ நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே வந்து லாஸ்ட்டு செயினில் போட்டிருப்போம். இப்போ டேர்ன் பண்ணி இப்படி வந்தாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம இந்த சைடு ஃபுல்லாக, அதாவது செயினோட இன்னொரு சைடு ஃபுல்லாக நம்ம அப்போ டபுள் க்ரோஷே போடுறோம். இந்த செயின்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து போடுங்க. அதாவது இங்கே 2 இது இருக்கா, அது 2 இதில் டேரெக்டாக விட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேப் வந்து அதிகமாக விழுகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இதில் இப்படி இருக்கா, இதில் இந்த இதுலேருந்து மட்டும் போடுங்க. இந்த இதில் மட்டும் நூலை இப்படி விட்டு எடுத்து டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதே மாதிரி இந்த செயினில் இங்கே போடாதீங்க, இப்படி போடாதீங்க, கேப் அதிகமாக விழுகும். இங்கேருந்து போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செயினில் டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி எல்லா செயின்லேயும் நம்ம டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஸோ நம்ம இப்போது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டு செயினில் இருக்கோம். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோமா. இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்னும் 2 டபுள் க்ரோஷே வந்து நம்ம போடுறோம்.
ஸோ இப்போ நான் 3 டபுள் க்ரோஷே லாஸ்ட்டு ஸ்டிச்சில் போட்டேங்க. 1 2 ஆல்ரெடி இங்கே ஒன்று போட்டது 3. ஏன்னா இங்கேயும் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டோமா டேர்னிங் செயின் லாஸ்ட்டு செயினில், அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம 3 செயின் போடுறோம். இப்போ நமக்கு ரோ 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் ஸ்டிச் போடுறோம். இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இது தான். இதில் நம்ம ரெண்டு இதுலேயும் விட்டு ஸ்டிச் மார்க்கர்ஸ் எடுங்க. இந்த இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இதுதான் நம்மளுடைய பவுச்சோட பேஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இதில் நமக்கு வி மாதிரி இருக்கா, இந்த லாஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டது வி மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போனால் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். நமக்கு ஷேப் வந்து ஈவனாக வராமல் இப்படி போயிடும், அகண்டு போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நல்லா ஹூக்கில் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக ஒரு நாட் மாதிரி ஆகிடும், முடிச்சு மாதிரி ஆகிடும். நமக்கு இந்த மாதிரி இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி அது வந்து முடிச்ச மாதிரி ஆகிடுமே ஒழிய நமக்கு ஸ்டிச்சஸ் மாதிரி தெரியாது. இப்போ நான் வந்து ரோ 2 ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு செயின் 2 போட்டுக்கோங்க. இது ஏன்னா நமக்கு வந்து ஹைட்டுக்காண்டி, எப்படி இங்கே வந்து 2 செயின் போட்டு நம்ம பண்ணோமோ அதே தான் ஹைட்டுக்காண்டி, டபுள் க்ரோஷே ஹைட்டுக்காண்டி 2 செயின் போட்டு அடுத்த ஸ்டிச், இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம டபுள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணுறோம். போட்டாச்சு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அதை வந்து மார்க்கரால், ஸ்டிச் மார்க்கர்ஸால் மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம கண்டினியூஸாக டபுள் க்ரோஷே போடலாம். நம்ம இப்போது கண்டினியூஸாக டபுள் க்ரோஷே வந்து எல்லா செயின்லையும் நம்ம போடுறோம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் இதில் இருக்கோம், இந்த சைடு இதுலேயுமே வந்து நம்ம டபுள் க்ரோஷே தான் போடுறோம், இன்க்ரீஸ்லாம் பண்ணலை. ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, அவ்வளோதான். ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் லாஸ்ட்டு ஸ்டிச்சஸில் வந்து போடுறேன் ஒரு டபுள் க்ரோஷே. அவ்வளோதான், இந்த ரோ போட்டாச்சு. லாஸ்ட்டு ஸ்டிச்சு இங்கே பார்த்திங்கன்னா அந்த நாட் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சது. இது நம்ம இப்போ போட மாட்டோம், இதோட நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு ரோ 2 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி நல்லா இப்படி எழுத்து டைட்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்திங்களா முடிச்ச மாதிரி தான் இருக்கும், ஸ்டிச்சஸ் மாதிரி நமக்கு தெரியாது. இப்போ நான் அந்த ஸ்டிச் மார்க்கர்ஸை எடுத்துடுறேன். டைட்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறப்ப இந்த நூலையும் சேர்த்து ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது நான் ஆல்ரெடி இதை உள்ளே சேர்த்து தான் போட்டேன், மறந்துட்டேன் சொல்ல. இதை போட்டாச்சு. ஸோ அதை நான் அதை வந்து கட் பண்ணி விட்டுறேன். ரோ 3 ஸ்டார்ட் பண்ணால் அதே மாதிரி ஹைட்டுக்காண்டி 2 செயின் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போடுறோம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டு இந்த இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே வந்து போடுறோம், ஒவ்வொரு செயின்லையும் போடுறோம், அவ்வளோதாங்க. ஸோ இதுதாங்க பேட்டர்ன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு இதை நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நான் பவுச் போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து இது மாதிரி டபுள் க்ரோஷே வந்து 10 ரோஸ் வந்து வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அப் டு 10 ரோஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ இதோட நான் நிப்பாட்டிட்டேன், எனக்கு போதுன்னு. இல்லை உங்களுக்கு இன்னும் வந்து ஹைட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே வந்து இன்னும் 2 3 ரோக்கு வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் லாஸ்ட் அந்த ஸ்டிச்சில் ஒரு செயின் போட்டு இந்த நூலை கட் பண்ணி விட்ருவோம். இது டைட்டன் பண்ணிவிடுங்க. உள்ளே கொடுத்து செக்யூர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பவுச் வந்து போட்டு முடிச்சாச்சு. அந்த சுருக்கா இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம போட போகிறோம். கலர் வந்து நான் ஒயிட் எடுத்திருக்கேன். ஒயிட் உள்ள எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடலாம். எப்பயும் போல் நம்ம செயின் வந்து போடுறோம். இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு இதில் நம்ம வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த பவுச்சுக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்னு. அது வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து கரெக்டான இந்த சைஸ் தான், இந்த செயின் தாங்கிற கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் பவுச்சில் வச்சு. இப்போ நான் தடவை போட்டிருக்கேன், நான் கவுண்ட்லாம் பண்ணலை. இப்போ இதை இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். இது கட் பண்ணிடுறேன் இந்த இதை. இதை நல்லா அப்படியே டைட்டன் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஊசியில் கோர்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஊசியில் கோர்த்துடலாம். அந்த உள்ள இந்த செயினை வந்து இந்த ஊசியில் கோர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரோ விட்டுருங்க. செகண்ட் ரோலேருந்து கூட நம்ம வந்து கோர்க்குறோம். ரெண்டு இதாக எடுத்துக்கோங்க. இங்கே ஆரம்பிக்கிறேன். இந்த 2 இதை விட்டுருங்க. இந்த 2 இதை விட்டுட்டு ரெண்டு இதை விட்டுட்டு நம்ம வந்து கோர்க்குறோம். நூலை அப்படி பிடிச்சி இப்படி இழுங்க. ஓகேங்களா? நம்ம இந்த 2ல் கோர்த்துருக்கோம் உள்ள. அடுத்த 2 விட்டுருங்க. இந்த 2 விட்டுட்டு இந்த இதில் கோருங்க. இந்த இதில் இப்படி கோர்த்துக்கோங்க. இங்கே 2 கோர்த்துருக்கோம். 2 விட்டுட்டோம். அடுத்த 2ல் கோர்த்துருவோம். இப்போ அதே மாதிரி அடுத்த 2 விட்டு இந்த 2 விட்டுட்டு இந்த 2ல் கோர்க்கணும். இந்த 2 விட்டுருங்க. இந்த 2லேருந்து இந்த 2 அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை அப்படியே கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதே தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த 2 விட்டுட்டு அடுத்த 2ல் நம்ம கோர்க்குறோம். ஓகேங்களா? இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி 2 ஈவனாக வச்சு நம்ம முடிச்சு போட்டுருவோம். இப்போ ஈவனாக வந்துடுச்சு நமக்கு. இப்போ நான் வந்து கட் பண்ணிடுறேன் இந்த சைஸுக்கு. இப்போது இது கொஞ்சம் சின்ன சைஸுக்கு வந்து நம்மளோட டிராஸ்டிங் பவுச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சென்டரில் வந்து நான் அன்றைக்கி வந்து ஸ்டார் வைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து பூ கூட வைக்கலாம். இந்த ஸ்டார் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறன்னு என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பூவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஆல்ஃபிக்ஸை போட்டு ஒட்டுறேன். ஃபெவிகால் ஆல்ஃபிக்ஸை போட்டு இன்றைக்கி நான் ஒட்டுறேன். இதே க்ளூ கன் இருந்தால் க்ளூ கன்னை போட்டு நீங்கள் ஒட்டலாம். இது இப்படி நல்லா அழுத்தி வச்சிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் ஸ்டார் வைக்கலாம், பூ வைக்கலாம். நான் அன்றைக்கி வந்து சென்டரில் மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் செயினையும் வந்து நீங்கள் குறைக்கலாம் இருந்தாலும் குறைச்சிக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா செயினை வந்து குறைச்சிட்டு நீங்கள் கோர்த்துக்கலாம். சடா, நம்மளோட சூப்பர் கியூட் டிராஸ்டிங் பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, பேசிக் பேட்டர்ன் தான். நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம், கன்ஃபியூஷனே வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.
இந்த பவுச் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் பிகினர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.